ஹிரண்யகசிபு என்ன பண்ணா, பிரகலாதனை அழிக்கணும்னு சொல்லிட்டு பிரகலாதனை இந்த ஹோலிகாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறா. இந்த ஹோலிகா என்ன பண்றா, அந்த பிரகலாதனையும் எடுத்துட்டு ஒரு நெருப்பு குண்டத்துல போய் இறங்குறா. பிரகலாதன் கதை தான் நமக்கு தெரியுமே. எப்பயுமே இந்த பரமாத்மாவை நாராயணா நாராயணான்னு சொல்லி வழிபட்டுட்டே தானே இருப்பார். அந்த நாராயணனுடைய நாமத்தினுடைய மகிமையினாலே இந்த ஹோலிகாவினுடைய தீயானது பிரகலாதனை சுடவில்லை. பிரகலாதன் வெளியில வந்துடுறாரு இல்லவா. இதை அப்போ பெருமாள் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா, இந்த ஹோலிகா ஒரு பெண்மணிங்கிறதுனால இவளை அழிக்காம விட்டுடுறார். கொஞ்ச நாள் கழிச்சு இவளுக்கு என்ன ஆச்சுன்னா, தன்னுடைய சகோதரர்களை கொன்ற இந்த பெருமாளை பழிவாங்க வேண்டும் வெயிட் பண்ணிட்டே இருக்கா. இந்த துவாபர யுகத்திலே இவர் கிருஷ்ணராக அவதரித்திருக்கிறார். இப்போ நாளைக்கு ஹோலி பண்டிகைங்கிறது வரப்போகிறது. அந்த ஹோலிகாவிடம் இருந்து அந்த பிரகலாதனை காப்பாற்றிய அந்த விழாவினை இந்த நந்தகோபாலர் இருக்கக்கூடிய இந்த பிருந்தாவனத்திலே கொண்டாடப் போகிறார்கள். அந்த ஹோலி பண்டிகையின் பொழுது இந்த ஹோலிகையானவள், இந்த அரக்கியானவள் இந்த கிருஷ்ண பரமாத்மாவினையும் அவருடைய அந்த சகாக்களையும் விழுங்கிவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாள். அவளிடமிருந்து நீ கண்ணனை காப்பாற்றி விட்டாயானால் கண்ணனுடைய அருளானது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லி நாரதர் அந்த சனீஸ்வரனுக்கு ஒரு கதையை சொல்றார்.